இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு குடும்பத்துக்கு அவர் அறிவிச்ச 20 லட்ச ரூபா பணம் டெபிட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கா? இது யாருக்கு வந்திருக்கு? இருக்கு, வந்திருக்கு. 20 லட்சம் வந்திருக்கு. யார் செல்லுக்கு வந்திருக்குங்க? என்னோட என் வீட்டுக்கார் செல்லு தான், அவர் நம்பர் தான் இருக்கு. அவர் செல்லுக்கு வந்திருக்கு. என்னோட பேங்க் புக்ல அந்த வீடியோ கால் பேசுறப்ப என்னென்ன சொல்லியிருந்தாருங்க? அவருக்கு கண் கலங்கின அப்படியே அழுதா, அப்படியே ஆறுதல் சொன்னா, அப்படி அழுதா, அப்படி என்னதான் இது பண்ணாலும் ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதா. அப்படி இப்ப இந்த துயர சம்பவத்துல நீங்க இதுபோல் ஒரு குழந்தை பெற்ற தாய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சின்ன பிள்ளைல இனிமேல் கூட்டிட்டு போவாதீங்க. நாங்களும் பிள்ளைக ரசிகர். சொல்ல போனா எங்களோட பிள்ளைக தான் அதிக ரசிகர். அவங்க புடுவாதத்துலதான் இப்ப நாங்க கூட்டிட்டு போனது. என்னதான் பிள்ளைங்க இனிமேல் புடுவாதம் பண்ணாலும் பிள்ளைகளை கூட்டிட்டு போக வேணாம். இந்த துயர சம்பவத்துக்கு சில எதிர்கட்சிகள் சொல்றாங்க நடிகர் விஜய் தான் முழுக்க காரணம்னு சொல்றாங்க. நீங்க 2 குழந்தைக்கு வந்த பேரண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரு ஒரு ரசிகர், ஒரு கட்சி இது மீட்டிங்க்கு வர, அப்படி அவரு வர்றப்ப அவரு பொறுப்பா அவருனாலதான் இப்படி ஆச்சுன்னு நான் சொல்லல. நான் சொல்ல பள்ளிமா 6வது படிச்சிட்டு இருந்தா, கோயில 3வது படிச்சிட்டு இருந்தது. 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். உங்க வீட்டுக்கு என்ன வேலைக்கு போறாங்க? அவரு பஸ் ஓட்டு டிரைவரா போயிட்டு இருக்கிற. அப்படி நானு வீட்டுல டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் 2 பொம்பளை, ஒரு பிள்ளை, ஒரு பையன் இருக்கிறேன். பெரிய பிள்ளை 10வது படிக்குது, தம்பி இப்பதான் 1வது போறேன். இதை தொடர்ந்து நீங்க நடிகர் தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? நான் கோரிக்கை வைக்கிறது, நல்ல பெரிய இடமா அரசாங்கத்துக்கு அதைத்தான் நான் சொல்றேன், நல்ல பெரிய இடமா கொடுங்க. அவருக்கு தகுந்த ஏன்னா கட்சி மூலியமா வர்றதை விட ரசிகரா வர்றப்ப கும்பல் அதிகமா வரும். அப்படிங்கிறப்ப அவருக்கு தகுந்த இடத்த கொடுங்க, கரெக்டான பாதுகாப்பு கொடுங்க. ஆனா நான் இருந்த இடத்துல எல்லாம் பாதுகாப்பு இல்லை, எந்த பாதுகாப்புமே கிடையாது. அதனால கரெக்டான பாதுகாப்பு கொடுங்க, தண்ணி வசதி எல்லாமே ஏற்படுத்தி பாதுகாப்பு, கரெக்டான பாதுகாப்பு கொடுங்க. இன்னமேலும் எந்த உயிரும் போகக்கூடாது. இன்னமேலும் யார் கட்சி மீட்டிங் போட்டாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, இன்னமேலும் எந்த உயிரும் போகக்கூடாது. நீங்க இந்த சம்பவம் நடந்ததுல எந்த வண்டிக்கு எந்த போறீங்க? நாங்க வண்டிக்கு வடக்கால் சைடு தான் நின்றோம். கேபிள் கணேசன் வேல்சம்பரம் 4வது கிராஸ்ல கேபிள் கணேசன் ஆபீஸ் கீழே தான் நின்றுருந்தோம். அந்த இடத்துலதான் என் பிள்ளைங்க இறந்து போச்சு.